மருத்துவமனையில 100% அறுவை சிகிச்சை தான் நடக்குது பிரசவம் அப்படின்னு சொல்லி வர்றப்போ. இப்ப நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது பேரு சுகப்பிரசவம் வச்சிருக்காங்க, பேருக்கு தான் வச்சிருக்காங்க. ஆனா வீடுகள்ல தான் சுகமான பிரசவம் நடக்குது. பிறப்புறுப்புல கட் பண்றாங்க, கத்தி வச்சு கட் பண்றாங்க, வெஜினல் கட் அது பேரு. சோ கட் பண்ணதுக்கு அப்புறம் அது அறுவை சிகிச்சையா இல்லையா, அதுக்கப்புறம் தையல் போடுறாங்க பிறப்புறுப்புல. அந்த பெண்ணால உட்கார முடியல, நடக்க முடியல. ஆனா சி செக்ஷன் நடந்த பெண்களுக்கும் அடுத்த 2வது 3வது பிரசவங்கள் வீட்டுல இயல்பா நடந்துட்டு இருக்கு. மருத்துவமனையில பிரசவம் பண்ண பெண்கள் தன்னோட குழந்தைய கூட பாத்துக்க முடியல, அவளையே பாத்துக்க முடியல, தன்னோட சுயமதிப்பை இழக்கிறா. ஆனா வீடுகள்ல குழந்தை பெத்த உடனே எந்த ஒரு மயக்கமும் இல்ல, போதையும் இல்ல, இயல்பா என்னோட வேலையை என்னால பார்க்க முடியுது. நார்மல் டெலிவரி ரொம்ப கஷ்டம், நீங்க சி செக்ஷன் போங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க, அச்சுறுத்துறாங்க. வீடுகள்ல தான் ஆனா சுகப்பிரசவம் அப்படின்றது, சுகமான அந்த பிரசவம், இனிமையான அந்த பிரசவம் வீடுகள்ல மட்டும் தான் நடக்குது. மருத்துவமனையில அது அறுவை சிகிச்சை தான். பெண்கள் ஏன்னா எனக்கு உள்ள போய் இல்ல 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 நீங்க இப்பதான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க இல்ல இல்ல அதான் ஆமா ஆமா இல்ல அதுக்கான விளக்கம் முதல்ல நான் கொடுத்தேன் நானு. இல்ல அங்க அங்க அது ஆபரேஷன் நாங்க அங்க நடக்க நார்மல் டெலிவரி கிடையாது. அங்க வெர்ஜினல் கட் சொல்லிட்டு பிறப்புறுப்பு அடுத்துதான் அங்க பிரசவம் நடக்கும். சரி ஒரு நிமிஷம். மருத்துவ ஆமா ஐயா நான் பேசுறேன். எங்களுக்கான நேரம் பேச கொடுங்க. மருத்துவமனையில 100% அறுவை சிகிச்சை தான் நடக்குது பிரசவம் அப்படின்னு சொல்லி வர்றப்போ. ஏன் சொல்றோம்னா, இப்ப நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது பேரு சுகப்பிரசவம் வச்சிருக்காங்க, பேருக்கு தான் வச்சிருக்காங்க. ஆனா வீடுகள்ல தான் சுகமான பிரசவம் நடக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிறப்புறுப்புல கட் பண்றாங்க, கத்தி வச்சு கட் பண்றாங்க, வெஜினல் கட் அது பேரு. சோ கட் பண்ணதுக்கு அப்புறம் அது அறுவை சிகிச்சையா இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க கோணிப்பை தப்பீங்க இல்லையா, ஊசி வச்சு தையல் போடுறாங்க பிறப்புறுப்புல. அந்த பெண்ணால உட்கார முடியல, நடக்க முடியல, அவளால இயல்பா இயங்க முடியல. இன்னொன்னு அந்த மதமதப்பு ஊசி அங்கேயும் செலுத்தப்படுது நார்மல் டெலிவரியில. சோ அவ போதைக்கு உள்ளாகிறா, அவ குழந்தைய பார்க்க முடியல. மருத்துவமனையில பிரசவம் பண்ண பெண்கள் தன்னோட குழந்தைய கூட பாத்துக்க முடியல, அவளையே பாத்துக்க முடியல, தன்னோட சுயமதிப்பை இழக்கிறா, கண்ணியம் அங்க இழக்கப்படுது. ஆனா வீடுகள்ல குழந்தை பெத்த உடனே எந்த ஒரு மயக்கமும் இல்ல, போதையும் இல்ல, இயல்பா என்னோட வேலையை என்னால பார்க்க முடியுது. என்னோட 2 குழந்தைகளையும் நான் வீட்டுல பெற்றிருக்கேன். குழந்தை பிறந்த உடனேயே என்னோட வேலைகளை என்னால பார்க்க முடியுது. ஒரு சின்ன ஓய்வு எடுத்திருப்பேன், அதுக்கப்புறம் சமைக்கிறது எல்லாமே நான் தான் பாத்துக்கிட்டேன். குழந்தை வளர்ப்பு, குழந்தைய குளிப்பாட்டுறது, என்ன நான் குளிச்சுட்டு நான் வெளியே வர எல்லாத்தையும் நானே பாத்துக்கிட்டேன். இந்த ஆரோக்கியம் எப்படி வருதுன்னா, அது இயல்பா இருக்கிறப்பதான் நடக்குது அப்படின்னு சொல்றோம். சோ 100% அங்க அறுவை சிகிச்சை தான் நடக்குது. நார்மல் டெலிவரின்னு சொல்றதும் கட் பண்ணப்படுது, அறுவை சிகிச்சை தான். இன்னொன்னு சிசேரியன், அதுவும் அறுவை சிகிச்சை தான். சிசேரியன்ல இன்னும் கொடூரமா இருக்கு, உடல் தொந்தரவுகள் அதிகமா வருது. இப்ப என்ன ஆகுதுன்னா, மருத்துவமனைகள்ல ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க, நார்மல் டெலிவரி ரொம்ப கஷ்டம், நீங்க சி செக்ஷன் போங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க, அச்சுறுத்துறாங்க. சோ பெண்களுக்கு இந்த பயத்தினால அவங்க சி செக்ஷன் போறாங்க. ஆனா சி செக்ஷன் நடந்த பெண்களுக்கும் அடுத்த 2வது 3வது பிரசவங்கள் வீட்டுல இயல்பா நடந்துட்டு இருக்கு. சோ அந்த கொடுமைகள் அனுபவிச்சவங்க அடுத்த வீட்டுல இயல்பா பெத்துக்கிறாங்க. சிசேரியனுக்கு அப்புறமும் நார்மல் டெலிவரி பாசிபிள். சோ அப்படி நார்மல் டெலிவரி அப்படின்ற பேர் இருக்கு. இன்னொன்னு சி செக்ஷன், எல்லாமே அறுவை சிகிச்சையில தான் இருக்கு. வீடுகள்ல தான் ஆனா சுகப்பிரசவம் அப்படின்றது, சுகமான அந்த பிரசவம், இனிமையான அந்த பிரசவம் வீடுகள்ல மட்டும் தான் நடக்குது. மருத்துவமனையில அது அறுவை சிகிச்சை தான். அது ஒரு போதை தன்மையோடையும் ஒரு
வன்முறையோட தான் நாங்க பாக்குறோம் அதை. எனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கேன், இதுதான் நம்ம மரபுக்கு தேவை. அதனால நாங்க இதுக்கு ஆதரவு கொடுக்குறோம். நீங்க பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி நீங்க கேட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம அவங்க மருத்துவமனைக்கு போறதோ மரபு வழி பெறுவாளுக்கு போறதோ நம்ம பெண்கள் தேர்ந்தெடுக்கட்டும். சரிங்களா? இதான் நான் சொல்ல வர்றது.